ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, 2-3 வாரம் இருக்கான் வீடியோ எடுத்து. ஏன்னா பசங்களுக்கு லீவு இல்லை, சுத்தமாக லீவே இல்லை. சாட்டர்டே கூட ஸ்கூல் வைக்கிறாங்க. எனக்கும் கரெக்டாக இருக்குது ஒர்க்கு, அதனால் சுத்தமாக டைமே இல்லை. சரி, அதான் இன்றைக்கி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னுக்காக நைட்டு டிஃபன் எடுக்கலாம் அப்படின்னுக்காக நைட்டு டின்னர். ஓகே, என்னென்னா ஓட்ஸ் அடை. அது வந்து டயட்டில் இருக்கிறவங்க உள்ளவங்க எல்லாமே சாப்பிட்லாம். எப்படி என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஓட்ஸு அடை வந்து செய்ய போகிறோம். அது ஓட்ஸு அது வறுத்து, நீங்கள் கூட ஓட்ஸை வந்து நான் முழுசாக வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு வச்சிங்கன்னா நைஸாக இருக்கும். பசங்க வந்து இப்போ வந்து ஏன்னா இப்போ அது கடிப்படுறப்ப சூப்பராக இருக்குமா, அதனால் வந்து நீங்கள் அப்படியே போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். அந்த கப்பால் 1 கப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடல மாவு 2 டீஸ்பூனு, கேரட்டு, குடமிளகா வந்து பாதி குடமிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுசாகவே எடுத்துக்கலாம். அதுலேயே பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஒரு பச்சை மிளகா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் குடமிளகாவுக்கு பதில் குடமிளகாவும் போட்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேரட் 1 கைப்பிடி, வெங்காயம் 2, ஒரு தக்காளி. அது புளிப்பு தன்மை இருக்குல்ல, அதனால் ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தேங்காய் சட்னி. இதுக்கு சைடிஷ் ஒன்றும் வேண்டாம், அந்த காய்கறியே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனே சாப்பிட்லாம். அது வந்து உங்களுக்கு காய்கறி அந்த இதெல்லாம் போட்டிருக்கோமா, அதனால் உங்களுக்கு தெரியாது, அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ வந்து நான் முழுசாகவே அப்படியே ஓட்ஸ் போட்டிருக்கேன். 1 கப்பு, அந்த கப்பால் 1 கப்பு வெங்காயம், தக்காளி, கேரட்டு அப்படியே போட்டுருவோம். நீங்கள் குழந்தைங்க வந்து காய்கறிலாம் சாப்பிடாம இருப்பாங்களா, அப்போ இது கூட ஒரு ஆட் பண்ணி நீங்கள் கூட சாப்பாடு இதேமாரி செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம எப்படி காய்கறியில் இது பண்ணுறோமோ, அவங்க வெறுசாக சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தெரியாது, அப்படி சாப்பிட்ருவாங்க. இது ஒரு ரொட்டி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டிங்கன்னு சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கேரட்டு எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சிக்குவோம். 2 ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன், போட்டு அதையும் பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடல மாவு போட்டு நல்லா உப்பு எல்லாம் சுற்றி நல்லா ஃபுல்லாக ஈவனாக பிசைஞ்சிப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், லைட்டாக தண்ணி ஊற்றி அப்புறமா பிசைஞ்சிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், அடை பக்குவம் வரணும். அந்த ஊற்றுற பக்குவம் வரணும். நம்ம அடைலாம் ஊற்றுவோம்ல, அதேமாரி அந்த ஒரு இது வரணும். இது வந்து மெலிசாக ஊற்ற முடியாது. ஒரு கொஞ்சம் அடை அப்படியே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றலாம், முந்தையாக தான் ஊற்றலாம். அது என்னென்னா நம்ம வந்து மொத்தமாக தான் ஊற்றி சாப்பிட முடியும், அதுக்காக தான். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து குடமிளகா நான் பச்சை மிளகா போடாத வசி நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுக்கலாம், நீங்களும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரெக்டாக நல்லா ஈவனாக பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்கிறேன். என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு கொத்தமல்லி, அதனால் அதையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு அதையும் பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், சூப்பராக இருந்தது. இது டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு குறைக்கணும், ரொம்ப டயட்டில் இருக்காங்களா, அவங்களாம் இது பண்ணால செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சிக்கு பதில் இது கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா கஞ்சி கூட ரொம்ப கொழகொழப்பாக இருக்கும், அது சில பேருக்கு பிடிக்காது. இதுமாரி செஞ்சால் கூட இப்போ எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஏன்னா அது பத்தலை, ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த வெங்காயம், குடமிளகா, தக்காளி அப்படியே நல்லா பிசைஞ்சி விட்டு
நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிங்க. அதை வந்து பிசையணும். ஏன்னா அந்த கொஞ்சம் கடிபடுறப்ப இதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா தோசையில் ஊற்றும்போது கல்லில் ஊற்றும்போது கரெக்டாக வரும். இப்போ இந்தமாரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பக்குவமாக இதமாரி மொந்தையாக அப்படியே மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக தட்டி அப்படியே ஊற்றி விட்ருங்க. ஈவனாக கரெக்டாக தேய்ச்சி அப்படியே ஊற்றி விட்ருங்க. ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் நெய், எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். இது ஊற்றி அப்படியே இது பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றாதீங்க, கசக்கும். நல்லெண்ணெய் ஊற்றும் போது சாப்பிட முடியாது, பிள்ளைங்க சாப்பிட முடியாது. நீங்கள் என்ன நல்லா யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலு, கல்லெண்ணெய் அப்படி எதனாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிடாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா அந்த கசப்பு தன்மை வரும். டேஸ்ட்டு ஒரு மாதிரி கொடுத்துரும். இந்த டேஸ்ட்டு இருக்காது. அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு தான் வரும். அது டேஸ்ட்டு தெரியாது. இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் 2வது போடும்போது நெய் ஊற்றிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் கொஞ்சமாக ஊற்றிருப்பேன். அது வீடியோ எடுக்கலை, அது இது பண்ணாச்சு. ஒன்று மட்டும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூப்பராக வெந்து நல்லா ஊற்றி பிரட்டியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிரட்டியாச்சு. சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேகணும்னா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சிம்மில் வைக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் தூக்கி இது பண்ணணும். ஆனால் பொறுமையாக தான் வேகும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ளே வேணா நம்ம மொத்தமாக இருக்குல்ல, அதனால் உள்ளுக்குள்ளே வேவாது. வெளியில் வந்துருக்கிற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே வேவாது. அதனால் பொறுமையாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக ஊற்றி இது பிரட்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம வீடியோவில் வந்து டிஷ்ஷு நல்லா சூப்பராக ஓட்ஸ் அடை வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது, நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் சட்னியோட சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து திருமண நாள், பிறந்த நாள் என் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.